தரமா இருக்கு படம். செம்ம 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 நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேட்டரே பயங்கரமா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஓப்பனா பேசுறேன். ஒன்லைன்னா தரமா இருக்கு படம், பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. அவர் எப்பவுமே நல்லா நல்லா பண்ற மாதிரி இந்த வாட்டி நல்லா அவரோட காம்போ எப்படி இருக்கு? அர்ஜுன் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு ஜி. அர்ஜுன் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு தலை கூட. நல்லா இருக்கு ஜி, டிஃப்ரெண்டா இருக்கு. அர்ஜுன் அனிருத் இது பார்க்கலாம், படம் பார்க்கலாம். நீங்க பாருங்க நம்ம சொல்றத விட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அஜித்தோட எஃபர்ட்லாம் செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்ம ஒட்டு வச்சுங்க. செம்ம 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 நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லாவே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு படம் தான். சூப்பர். நான் பார்க்கலாம், அந்த தலைக்கோசம் வந்து பார்க்கலாம். நான் படம் லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லேகா போத்தல, அது மட்டும் தான். செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் சூப்பர், மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்குது. தேட்டரே பயங்கரமா இருக்குது. பாலியோட்டு ஹீரோ யாரு? சின்ன குழந்தை கூட சொல்லுமாடா எங்க தலையோட பேரு. எல்லாருமே சொல்லிட்டாங்க தலைய ஜென்டில்மேனு. சிம்பு கூட சொன்னாருங்க தலை ஃபேனு. தனியால கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தாரு முன்னாலே. இதுக்கு மேல படம் எடுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரி லைனில் உங்களுக்கு கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஹைப் ஏற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஹாலிவுட் லெவலில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கிளாஸாக இருந்துச்சு ஃபிலிம். ஒரு ஃபிலிமும் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சியோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் சார் ரொம்ப நாள் கழிச்சு காம்போல வராரு மங்காத்தாக்கு அப்புறமா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அவங்க காம்போ. நான் ஓப்பனா பேசுறேன். படத்துக்கு வந்து 10 on 10 சொல்ல மாட்டேன், 7.5 to 8 கொடுக்கலாம். அட் டைம்ஸ் அங்கங்க லேக் இருந்துச்சு. பட் அது ஸ்டோரி லைனுக்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஓவராலா படம் பிளாஸ்ட், செம்ம ஆக்ஷன் மூவி, சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாரோட எஃபர்ட்ஸ், ஸ்டண்ட் எல்லாமே ஒரு மாதிரி செம்ம பக்கா வந்துச்சு. இவன் சொல்ற மாதிரி மொக்க படம் அந்த மாதிரிலாம் இல்ல. அவரோட எஃபர்ட்ஸ், அனிருத்தோட மியூசிக், பத்திக்கிச்ச சாங் எல்லாமே ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி பக்காவான ஆக்ஷன் மூவி இருக்கு. உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா அதுல வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட் தான் படமேங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ற அந்த டைம்ல காமிச்ச அந்த பேரலா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல மாண்டேஜ் மாதிரி அழகா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதெல்லாம் தாண்டி கடைசியா நான் உனக்கு இவ்வளவு பண்ணியுமே நீ ஏன் என்னைய காப்பாத்துன அப்படின்னு கேட்கும்போது பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அஜித் சார் த்ரிஷாவை பார்த்து சொல்ற அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் செம்மையா இருந்தது. 5க்கு 4 சூப்பரா இருக்கு. புரியல. மூவி ஹாலிவுட் லெவல்ல இருக்குதா? ஆமா. மூவி அண்டர்ஸ்டாண்ட். ஆ. Thank you.